விஷய் விஷ்ணு பிரமா 3 பிள்ளைகளுக்கும் பதவியை பிரித்து இன்றைக்கிலேருந்து ஆட்சி ஆளுது பிள்ளைகள். தப்புக்கு தண்டனைக்கு நீதி அரசர், நீதி அரசராட்சி, நீதி ஆட்சி ஐயா பார்ப்பார். கடவுள் இந்த 3 கணக்கில் அவர் பார்ப்பார். அடுத்தாப்பில் மதுரை மீனாட்சி அம்மன் கணக்கு எழுதி கொண்டே இருக்குது. கணக்கு எழுதி இன்றைக்கி 3ஆவது நாள் ஆட்சியில் அது உட்காந்து கணக்கு எழுது. 3ஆவது நாள் ஆட்சியில் எல்லா கணக்கும் பதவி வாங்கிருச்சு. விவசாயத்தை பூரா அழிச்சு வச்சுருக்கான். அழிச்சு வச்சு சிட்டி கிராமத்தை இராணுவம் வந்து வானரப்படை வந்து செக் பண்ணுவான். எல்லாம் செக் பண்ணல ஆட்டா முடிக்க செயலறைக்கு போவான். அடுத்து சூடும் வைப்பாங்க, அடியும் விழும், குறுக்கெலும்பு ஒடிச்சு விடுவாங்க. தண்டனை வாங்கலையில அவர் தான் சொல்லிட்டார்ல, எங்கள் அண்ணன் சொல்லிட்டார் 7 ஜென்மம் தண்டனை கொடுக்கல. மானிட பிறவிக்கு உயிர் வாழ்கிறதுக்கு விவசாயம் ஒன்று தான் முதல் கட்டம். அதை பூரா அழிச்சிட்டான். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி ஊடாளப்பட்ட மாநிலம். இன்றைக்கி பதவி பிள்ளைகளுக்கு ஆட்சியில் உட்காந்துருச்சு. இளைய பையன் தமிழ்நாடு ஆட்சியில் உட்காந்துட்டான். டெல்லியில், மும்பையில் பொம்பளை பிள்ளை ஆந்திரா வரைக்கும் அது ஆட்சி ஆளுது. அது எல்லா மொழியும் பேசும். முக்கால் சத்தியம் ஈவன் தமிழ் வார்த்தை, தமிழ் மொழி, தாய் மொழி, தாய் இந்தியா நாடு, உலக நாடு. முக்கால் சத்தியம் கணக்கு தமிழ் வார்த்தையில் தமிழ்நாட்டுக்கார பூரா கூடிய சீக்கிரமாக எரிப்புக்கு போயிடுவான். இவனுடைய ராசிக்கு, இவனுடைய நட்சத்திரத்துக்கு தமிழ்நாட்டுக்கார பூரா அந்த கொடி இருக்கா, அந்த கொடியை தூக்கி ஆட்டுதானா அரசியல்வாதி. அந்த கொடியும் இவனும் சேர்ந்து சாம்பலுக்கு எரிப்பு போயிடுவான். குடும்பமே போயிடும், அழிஞ்சு போவோம். அடுத்தாப்பில் விவசாயம் நடக்கும். இவனுடைய நட்சத்திரம் இளைய பையனுக்கு முக்கால் சத்தியம் பொட்டாச்சிரா கணக்கு. பொட்டாச்சி இப்போ அரசியல்வாதி தமிழ்நாட்டு அடி விழும், டெல்லி அடி விழும். 2 பக்கம் மாற்றி அடிப்பார். அடி கீழே துவச்சி எடுப்பார். முக்கால் சத்தியம் பூமியை பாழாக்க வந்த முட்டா பேயலாம்.